நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசி நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நைட்டே ஊற வச்சுட்டு 6 விசில் விட்டுருக்கேன். சரிங்களா? இந்த பாருங்கள், வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிச்சிக்க வேண்டியது தான். நான் சாதம் வடிக்கிறது பிகினிங்கில் எப்படி வடிக்கணுன்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நைட்டே நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை ஒரே ஒரு தடவை சும்மா அலம்பிட்டு வேறு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா 5 விசில் இல்லை 6 விசில் விட்டுக்கோங்க. வேகலைன்னா வருத்தப்படாதீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வெந்துருச்சான்றது தெரிஞ்சிடும். ஓகே, இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி, வடிக்க தெரியாத குழந்தைங்க என்ன பண்ணணும்னா தட்டு போட்டு கிளிப்பு ஒரு 4-5 கிளிப்பை சேர்த்து கமுத்த விட்டுருங்க. சரிங்களா? இதே தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டிங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு அந்த வெதன்னு இருக்கும்போதே ஒரு அரை உப்பு போட்டு குடிக்கலாங்க. ஆற வச்சு குடிக்காதீங்க. சரியா? இப்போ நம்ம இதை எடுத்து பாத்திரத்தில் விட்டு வடிச்சிடலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா சாப்பாடு எடுத்து வடிச்சிட்டேன். நல்லா வெந்திருக்கு, வடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணால் தக்காளி காய் கூட்டு பண்ணியிருக்கேங்க. தக்காளி காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்கேன். புளிப்புத்தன்மை இல்லாமல் தக்காளி பழத்தை விட தக்காளி உடம்புக்கு நல்லது, தக்காளி காய் நல்லது. இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டக்குன்னு செய்யணும் இதை பார்த்தோன்னே அப்படின்றதுல ஈஸியாக நான் டக்குன்னு சொல்லிடுறேன். தோரம்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு உங்கள் இஷ்டத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நான் தோரம்பருப்பு தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவேன். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். தோரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி காய் நான் ஒரு 1/2 கிலோ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அலம்பிட்டு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா குறுக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வேண்டாம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. வதக்கிட்டு இந்த தக்காளி காய் அரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை ஒரு தக்காளியை குட்டியாக இருக்கிறத 4ஆக போட்டுக்கோங்க, பெருசாக இருக்கிறத 5-6ஆக போட்டுக்கோங்க. தெரியுதா? இப்படி தான் இருக்கணும் தக்காளி காய். சரிங்களா? அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு உப்பு, மஞ்சப்பொடி, வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, கொஞ்சமாக தனியா பொடி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு சிம்மில் வச்சு மூடுங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு திறந்து 2 தடவை மூடிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம தோரம்பருப்போ பாசிப்பருப்போ வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுங்க. இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு இல்லைங்களா, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டாச்சு. அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரே ஒரு கரண்டியால் கிளறி விட்டுட்டு வாயில் விட்டு பாருங்கள். கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், உப்பு காரம் எல்லாமே. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்த உடனே அது கம்மியாகிடும். சரிங்களா? அப்புறமே என்ன பண்ணுங்கள், நல்லா காய் 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் இது வேகிறது ஈஸி, டக்குன்னு. ஏன்னா நான் அப்படியே செடியிலேருந்து பறிச்சுட்டு வீடியோவே எடுக்க முடியலங்க. அதாவது மெயின் ரோடு பஸ்ஸு, ஸ்கூல் எல்லாம் ஆஃப் டே எக்ஸாம் முடிஞ்சு போகிறது வர்றது, எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் இப்படி தான் போகுது. அதனால் கஷ்டமாக இருக்குது எனக்கு. சவுண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடுறேன் நான். சாரி. போட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் சமைக்கிறோம். நல்லாயிருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா தக்காளி காய் கூட்டு நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு வதக்கிட்டு அந்த பருப்பில் இருந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்க இல்லையா, நல்லா கொதிச்ச பிறகு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க, காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமே நீங்கள் வேக வச்ச தோரம்பருப்போ இல்லை பாசிப்பருப்போ எடுத்து சேர்த்துட்டு ஒரு கொதி வர விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு மூடி, ஒரு ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெயை மேலே ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தோட நெய்யை ஊட்டி சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தக்காளி காய் கூட்ட நம்ம சாதம் வடிச்சிருக்கோம் இல்லையா, அது தண்ணி நேரம் வடிஞ்சிருக்கும். எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. இதோட கூட இன்றைக்கி மோர் இல்லைனா ரசம் தான். பிரண்டை வந்திருக்கு, அது தொகையில் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதை டக்குன்னு ஒரு தொகையில் பண்ணிட்டேன்னா வேறு என்ன காய் இருக்கோ ஏதாவது ஒரு காய் பொரியல் பண்ணிட்டேன்னா போதும். இந்த தக்காளி காய் கூட்டுனாலே எங்கள் வீட்டில் வேறு எதுவுமே தொட்டுக்க கேட்க மாட்டாங்கங்க. இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா சாப்பாடு சூப்பராக வெந்து அருமையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு என்னென்னா இந்த மாதிரி கூட்டு, வத்தக்குழம்பு, நல்ல கெட்டியான சாம்பார் எல்லாமே நல்லா இருக்குங்க. தயிர் சாதம், மோர் சாதத்துக்கெலாம் பிரமாதமாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பா சாதமும் இன்றைக்கி தக்காளி காய் கூட்டும். இது கூட ஏதாவது ஒரு காய் பொரியல் இல்லைனா பிரண்டை தொகையல் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒர்க் டைம் அது அரிஞ்சிட்டு வறுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு சாப்பிட்டா ஒத்துக்கும், நாங்கள் பழகிருக்கோம் அப்படின்றவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். ஈஸியாக இருந்தாலும் சிம்பிளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பதிவை பதிவிடுங்க. நன்றி.